நண்பர்களே, இந்த தகவல் கண்டிப்பாக யாருக்கும் தெரியாது. இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் பலருக்கும் தெரியாது. அதை முழுமையாக பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு முடிவு எடுக்க முடியும். உங்கள் பார்வையை மாற்றக்கூடிய விஷயம் இது. வாங்க என்ன நடக்கிறதுன்னு பார்ப்போம். மக்கள் சக்தி நேயர்களே, நான் நேரடியாக வந்துடுறேன். உங்களுக்கு ரவி மோகன் கெனிஷாவை தெரியும். ரவி மோகன் ஆர்த்தியை விட்டு பிரிஞ்சு கெனிஷாவினுடன் தொடர்பில் இருக்கார். அது ஆனால் தொடர்பில் இல்லை, நட்பில் தான் இருக்கோங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கார் இல்லையா. இவர்களை பற்றி ஒரு பயங்கரமான செய்தி நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை முழுசாக பார்த்தா தான் அது உங்களுக்கு புரியும். நான் என்னுடைய வீடியோ வியூஸ்க்காக முழுசாக பாருங்கன்னு சொல்லலை. இது நேற்று நைட்டு நான் இந்த வீடியோவை பார்த்துட்டு எனக்கு தக்கு புக்குன்னு ஹாரர் ஃபிலிம் பார்க்குற மாதிரி இருந்ததுங்க. இது மாதிரியான மனிதர்களை நம்ம எட்டியே இருக்கணும். முதல்ல ஆர்த்தி ரவியை எல்லாரும் கண்டபடி பேசினாங்க. அப்புறம் கெனிஷாவோட தொடர்பில் இருக்காருன்னு உடனே ரவி மோகனை கூட கொஞ்சம் விட்டு கெனிஷாவை கண்டபடி பேசி கெனிஷா ஊன்னு குதித்து ஒரு வீடியோ போட்டு நான் போகிறேன்னு போனாங்க இல்லையா. இவங்களை பற்றி, இந்த கெனிஷாவையும் இந்த ரவி மோகனும் பண்ணிய கேவலமான செயலை பற்றி நான் சொல்கிறேன், கேளுங்க. அதாவது துபாயில், அமரகம் இடத்துல துபாயில் ஒரு பெண்ங்க, அந்த பெண் குடும்பத்தோடு நல்லா இருந்திருக்காங்க. அவங்களுக்கு 2 பெண். அந்த பெண் துபாயில் 18 வருஷம், நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போன பெண்ணு துபாயில் 18 வருஷம் நல்ல பேங்க்கில் வேலை, கவர்மெண்ட் பேங்க்கில் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. கல்யாணம் ஆகியிருந்திருக்கு. அவங்களுக்கு 2 குழந்தைகள், பெண் குழந்தைகள். அவங்க குடும்பத்தில் அவங்க சொல்ல மறுக்கிறாங்க, அவங்களுக்கு ஃப்ரெண்டாக வந்தவங்க துரோகம் செஞ்சுட்டாங்க, அதனால தனக்கு டைவர்ஸ் கிடைச்சதுன்னு அந்த முழு விவரத்தை அவங்க சொல்ல ரொம்ப தயங்கப்பட்டுட்டு தனக்கு தன் வாழ்க்கையில் டைவர்ஸ் ஆகிடுச்சு. அந்த டைவர்ஸ் ஆனவுடனே மனசு ரொம்ப நொந்து இருந்தாங்களாம். அவங்க 2 பொண்ணை வச்சுட்டு மனசு ரொம்ப நொந்து பேங்க் வேலையும் அங்கே போயிடுச்சான். அந்த டைவர்ஸ் ஆன டயத்தில் அவங்களால இந்தியாவுக்கும் வர முடியல. குழந்தைகளை சில காரணத்தினால அனுப்ப மாட்டாங்க. அந்த டைவர்ஸ் ரூல்ஸ் அங்கே இருக்கிறதுனால குழந்தைகளை அனுப்பலை. இதனால இவங்க ரொம்ப மன உளைச்சலில் இருந்திருக்காங்க. பேங்கிங் ஜாபும் போயிடுது. கரெக்டாக டைவர்ஸ் ஆகும்போது பேங்கிங் ஜாபும் அவங்களுக்கு போயிடுச்சு. அப்போ அவங்க ஃப்ரெண்டோட அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஈவெண்ட் பண்ணுறதுல இறங்கியிருக்காங்க. எல்லா செலிப்ரிட்டிஸும் கூப்பிட்டு ஈவெண்ட் பண்ணுறதுல அவங்க மும்முரமாக இறங்கி அதில் வருமானம் ஈட்டின்னு இருந்திருக்காங்க. ஒரு சாதாரண பெண்ணாக இருக்காங்க, நல்ல டேலண்டடாக இருக்காங்க. அவங்க பேசுகிறத பார்த்தா அவ்வளோ இதாக பைவியமாக இருக்குது. அவங்க பேர் மெர்லின்னு துபாயில். அவங்க அந்த பெண் தன்னுடைய 2 குழந்தைகளை வச்சுட்டு சிங்கிள் மதராக இருந்து விமன் என்டர்பிரனராக ஆனதுக்கு ஆகிட்டுருக்காங்க. இங்கேருந்து நம்ம சிவசங்கரி டாக்ஸ்லேருந்து அந்த லேடி போய் விமன் என்டர்பிரனரை இன்டர்வியூ பண்ணுறதுக்கு போகும்போது அவங்கள இன்டர்வியூ பண்ணுறாங்க. அந்த இன்டர்வியூவை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக்காக இருந்தது. என்னன்னாக்க, இவங்க நல்ல செலிப்ரிட்டிஸை கூப்பிட்டு பண்ணுறது 2025 மேல 2025 ஆமாம், அந்த நேரத்தில் அதுக்கு முன்னாடியே மேல இவங்க செலிப்ரிட்டிஸ் நிறையா செலிப்ரிட்டிஸ்லாம் கூப்பிட்டு ப்ரோக்ராம் பண்ணி நல்ல காசு சம்பாதிக்கிறவங்க. கெனிஷாங்கிறவங்களை கேள்விப்பட்டு கெனிஷாவை பண்ணலாம், இங்கே ஃபஸ்ட் டைம் நம்ம கெனிஷாவை கூப்பிட்டா கெனிஷாவுக்கே கன்சர்ட் அங்கே ஃபஸ்ட்டு டைம் சிங்கராக இருக்கிறதுக்கு சிங்கர் இது பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லி கெனிஷாவிட்ட அப்பாயின்மெண்ட்டு கேட்டிருக்காங்க. கெனிஷா நிறையா ரூல்ஸ் சொல்லி, எங்களோட வரவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் போடணும், எனக்கு நீங்கள் 9 lakhs கொடுக்கணும், அட்வான்ஸ் 4 lakhs கொடுக்கணும், இப்படிலாம் சொல்லி புக் பண்ணி அவங்க கரெக்டாக செப்டம்பர் 13th ப்ரோக்ராம்னு புக் பண்ணியிருக்காங்க. செப்டம்பர் 13th ப்ரோக்ராம்னு முன்னாடியே புக் பண்ணி வச்சுருந்ததில் திடீர்னு அடுத்த மாதம் ப்ரோக்ராம் இவங்களும் 4 லட்சம் இது கொடுத்துட்டாங்களாம். ஏன்னா அட்வான்ஸ் கொடுத்து எல்லாருக்கும் டிக்கெட் புக் பண்ணி எல்லாம் பண்ணி ரூம் புக் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்காங்க. ரூம் புக் பண்ணுறதுக்காக கேட்கும்போது அட்வான்ஸை வாங்கிட்டு திடீர்னு தான் ப்ரோக்ராமுக்கு வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.
ஏன் அட்வான்ஸை வாங்கிட்டு அவங்க வேண்டாங்கங்கிற காரணத்தை சொல்கிறேன் பாருங்கள். அட்வான்ஸ் வாங்கிறதுக்காக அவங்க இதுக்கு போயிருக்காங்க, அமரகம் துபாய்க்கு போயிருக்காங்க. அப்போ இந்த மெர்லின் வந்து எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடித்து அவங்களுக்கு வந்து அக்ரிமெண்ட் லெட்டர்ஸ்லாம் கொடுத்து அட்வான்ஸையும் கொடுத்து சைன் வாங்கிட்டு இருக்கும்போது மெர்லின்கிட்ட வந்து அவளோட லைஃப்பை பற்றி அப்படியே சொல்கிறாங்களாம் மெர்லின்கிட்ட. மெர்லினுக்கு ஒரே அதிசயமாக இருக்கான், எப்படி நம்மளோட இதை பற்றி சொல்கிறாங்கங்கும்போது எப்படி இப்படி சொல்கிறீங்க என் லைஃப்பை பற்றி அப்படின்ட்டு. அதாவது நீ ஒரு பெண் உனக்கு வந்து உன் லைஃப்பை கெடுத்திருப்பா, நீ 2 பெண்களை வளர்க்க கஷ்டப்படுற, நீ வந்து இது மாதிரி ப்ரோக்ராம்லாம் நடத்தி விமன் என்டர்பிரினராக இருக்க அப்படின்னு ஃபுல் பயோடேட்டாவை வந்து அவங்களுக்கு சொல்லாமையே அவங்க சொல்கிறாங்களாம். உடனே இந்த மெர்லின் கேட்குறாங்களா, நீங்கள் எப்படி இப்படி சொல்கிறீங்கன்னொடனே நான் ஹீலர், நான் சைக்காட்ரிஸ்ட் கம் ஹீலர், ஸ்பிரிச்சுவல் ஹீலருங்கிறாங்களாம். இந்த ஸ்பிரிச்சுவல் ஹீலர்னு சொல்கிறவங்கள்ட்ட நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்படின்னு சொல்லும்போது இவங்களை பற்றி அத்தனையும் இவங்க வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் சொல்லும்போது இவங்களுக்கு எப்படி என் வாழ்க்கையில் நடந்தது எனக்கு தான் தெரியும், நான் யார்கிட்டையும் ஷேர் பண்ணல, இவங்களுக்கு தெரியாது, எப்படி இவங்க சொல்கிறாங்க, ஓ இவங்க ஸ்பிரிச்சுவல் ஹீலருங்கிறதுனால எல்லாம் தெரியறதோ. அங்கே தானே லேடிஸ் கொஞ்சம் நம்ம மெல்ட் ஆகிடுவோம், ஒரு மாதிரி அப்படியே நம்பிடுவோம், அப்படியே ஃபுல்லாக நம்பி அவங்களும் மெர்லினும் நம்பி என்ன பண்ணியிருக்காங்க, அவங்கள்ட்ட கொஞ்சம் க்ளோஸாக ஆகி அன்றைக்கி நைட்டுக்கு வந்து மெர்லினுக்கு ரொம்ப மண்டை குடஞ்சு தூக்கமே வரலையா, அவங்கள பற்றியே நினைப்பு இருந்துதான். அப்போ வந்து அவங்களோடையே இருக்கணுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் ஏற்பட்டுதான், அந்த ஸ்பிரிச்சுவல் ஹீலரோடையே இருக்கணுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் ஏற்பட்டுதான். அப்போ வந்து நைட்டு அப்படியே இது பண்ணிச்சு, இப்படி நம்ம ஒருத்தட்ட டிபெண்ட் ஆகக்கூடாது. மறுநாள் வந்து காலையில் அங்கே வர சொல்லியிருந்தாங்களாம் அவங்க, உனக்கு நான் ட்ரீட்மெண்ட்டு தரேன், நீ வா, அப்படி நான் பண்ணினேன்னா நீ உனக்கு சரியாகும், நீ வான்னு சொல்லியிருந்தப்ப இவங்க போகலையாம், அதுக்கு விருப்பப்படலையாம். ஏன்னா நைட்டு ஃபுல்லாக அவங்க கூடயே இருக்கணும்னு ஒரு எண்ணம் வந்ததே அவங்களுக்கு ஒரு ஃபியராக இருந்துதான். என்னவோ இவங்க ஸ்பிரிச்சுவல் ஹீலர்னு வேறு சொல்கிறாங்க, நமக்கு இப்படி ஒரு திங்கிங் வருது, இவங்களும் நம்ம வந்து செலிப்ரிட்டின்னு தான் கூப்பிட வந்தோம், ஆனால் இப்படி திங்கிங் வருது, அவங்க கூடயே இருக்கணும் மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஐயோ இது நம்ம டிஸ்டன்ஸ் கீப் பண்ணணுன்ட்டு கொஞ்சம் அவங்களுக்கு தெரிஞ்சு இல்லை நான் வரலைன்னு அவங்க மேனேஜர்கிட்ட சொல்லி இது பண்ணியிருக்காங்க. அது சொன்னதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு கோவம் வந்து, இந்த கெனிஷாவுக்கு கோவம் வந்து ஃபோனை போட்டு நீ வரலையா, சரி நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டுலாம் கோவமாக கத்தி ஃபோனை வச்சுருந்துருக்காங்க. இவங்களுக்கு அதனால என்ன, நம்ம ப்ரோக்ராமுக்கு தானே இவங்களை கூப்பிட்டுருந்தோம், இவங்க கத்துறதுக்கெலாம் நம்ம அதுக்கெலாம் பயந்துக்கக்கூடாதுன்னு இவங்க இன்னும் நல்ல போல்டு லேடி, ஆனால் காமன் அசர்ட்டிவாக இருந்திருக்காங்க பாருங்கள். அவங்க இது அவங்க அப்படி சொல்லிவிட்டு ஃப்ளைட்டில் வந்து எனக்கு இது ரொம்ப நஷ்டத்தை அவங்களுக்கு ஏற்படுத்தி ஃப்ளைட் புக் பண்ணி இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. அவங்க அப்படியும் வந்து சரி இதை வந்து நம்ம கன்செப்ட் வச்சு சரி பண்ணிட்டுலாம், இதை ஒன்றும் ரொம்ப ஃபீல் பண்ணிக்க வேண்டான்னு அந்த நோக்கத்தோடையே விட்டு அவங்க வந்து செப்டம்பர் 13th ப்ரோக்ராம்னு புக் பண்ணினதுக்கப்புறம் அது பாட்டுக்கு அது நடந்துக்கிட்டும், இதுக்கெல்லாம் நம்ம கண்டுக்க வேண்டான்னு இருக்கும்போது அங்கேருந்து இந்தியாவிலேருந்து ஃபோன் பண்ணுறாங்களாம், நான் ப்ரோக்ராமுக்கு வரமாட்டேன் அப்படின்னு. ஐயே இது என்னடா அப்போனா வரமாட்டேன்னா, சரி இப்போ பரவாயில்ல அப்படின்னு அவங்க மேனேஜர்கிட்ட பேசி நீங்கள் அந்த 4 லட்சத்தை எனக்கு அனுப்பிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அப்போ என்ன ஆயிருக்கு, திடீர்னு வந்து ஜெயம் ரவி அந்த மெர்லின்கிட்ட ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு, கூப்பிட்டுருக்காரு. உடனே இவ வந்து ஓ ஜெயம் ரவியே கூப்பிட்றாரு, அதனால எல்லா ப்ராப்ளமும் சரியாயிடும், நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படிங்கும்போது இவளுக்கு ஒரு கல்லில் 2 மாங்காங்கிற மாதிரி 2 செலிப்ரிட்டி வராங்க, பரவாயில்ல ஜெயம் ரவியும் வராங்க, அவங்களையும் சீஃப் கெஸ்ட்டாக உட்கார வைக்கலாம், இவங்க வந்து சிங்கராக பர்ஃபார்ம் பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி இவங்க நினச்சிட்டு ஜெயம் ரவிக்கு அவ்வளோ மரியாதை கொடுத்து சரின்னு சொல்லி மறுபடியும் அந்த ப்ரோக்ராமுக்கு அவங்க வரத்துக்கு அரேஞ்ச் பண்ணி எல்லாம் அவங்க கூட வரவங்களுக்கெல்லாம் அவ்வளோ டிக்கெட்லாம் செலவழித்து கூட்டிகிட்டு வரத்துக்கு அவங்க ஃப்ளைட்லேருந்து வந்திருக்காங்களாம். இவங்க வந்து அவங்களுக்காக ஸ்பெஷல் காரெல்லாம் எடுத்துன்னு போய் அவங்கள இன்வைட் பண்ணுறதுக்கு போகும்போது ஜெயம் ரவி அவங்களோட கூட அவங்க கூட ஆளுங்க ஜெயம் ரவி ப்ளஸ் கெனிஷா எல்லோரும் இறங்கி வராங்களாம். இவங்க அந்த ஏர்போர்ட்டில் அவங்கள ரிசீவ் பண்ணுறதுக்கு போகும்போது அந்த கெனிஷா வந்து வேகமாக வந்து அவங்க நெத்தியில் அப்படியே கையை வச்சு
போய் நல்ல செவுத்துல முட்டி விட்டு கத்துறாங்களாம் கண்டபடி. உன் லைஃப் வந்து இதனால தான் போச்சு, நீ அப்படி இப்படின்னு அர்த்தம் இல்லாமல் கத்துறாங்களாம். நீ அழகு இல்லாதவ, அதனால தான் உன் லைஃபு போச்சு, உன் வாயெல்லாம் நாத்தம் முடிச்சது, அப்படி இப்படின்னு பேட் வேர்ட்ஸில் கண்டபடி கெட்ட வார்த்தையில எல்லாம் கத்துறாங்களாம் அவங்கள. இவங்களுக்கு அப்படியே ஷாக் ஆகிடுதாங்க, ஒன்றுமே திரும்பி பேச முடியாமல். ஏன்னா ப்ரோக்ராம் அவ்வளவு இந்தியன்ஸுக்காக அவ்வளோ ப்ரோக்ராம் அங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. செலிப்ரிட்டி இவங்கன்னு இவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட்டு கொடுத்துட்டாங்க. வந்த இடத்துல இவங்க இப்படி கூத்து பண்ணுறாங்க. அவங்க வந்து சொல்லி அழும்போது என்ன அழுறாங்கன்னா, ஜெயம் ரவி இவ்வளோ பெரிய ஹீரோவாக இருந்துட்டு வாய மூடின்னு இருக்கார், ஒரு லேடி அப்படி பேசாதன்னு சொல்ல கூட அவருக்கு வக்கு இல்லாமல் வாய மூடின்னு இருக்கார் அப்படின்ட்டு ரொம்ப அவங்க மரியாதையாக ஜெயம் ரவி சார்னா இவ்வளோ நடந்தும் பேசுகிறாங்க அவங்க. அப்படின்ட்டு ரொம்ப கவலைப்பட்டுருந்து அவங்க சரி எல்லாத்துக்கும் வாய மூடின்னு இருந்து அவங்கள அந்த ஜெயம் ரவியோட பேரில் அந்த ரூமெல்லாம் புக் பண்ணி அவங்களுக்கு கொடுத்து அங்கேயும் வந்து அவங்க கண்டபடி கத்தி அந்த ரூம் கிட்ட கரெக்டாக அந்த ப்ரோக்ராம் நடக்கிறதுக்கு 12, 13, 14th ப்ரோக்ராம், 14th 13th வந்து கத்தி ப்ரோக்ராமை நடக்கிறதுக்கு முன்னாடி அங்கே சரி இவங்க வரலைன்னா பரவாயில்லன்னு இருந்து அங்கே ப்ரோக்ராம் அவங்க வேறு ஆளுங்களை வச்சு வேறு ப்ரோக்ராமை நடத்திகிட்டே இருக்கும்போது இவங்க ப்ரோக்ராமுக்கு வந்து இந்த மெர்லின் சரி ப்ரோக்ராமுக்கு வந்துட்டாங்க, நம்ம பண்ண வைக்கலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் வரமாட்டோன்னு இன்ஸ்டாகிராம்லலாம் கண்டபடி மெர்லின் எனக்கு பணம் தரல, சரியில்லைங்கிற மாதிரிலாம் சொல்லி அவ்வளோ பணத்தெல்லாம் அட்வான்ஸ்லாம் கொடுத்து செட் பண்ணியும் அவ்வளோ கண்டபடி அவங்கள இன்ஸ்டாகிராம்லலாம் போட்டு அங்கே வந்து அந்த ப்ரோக்ராம் தடைபடுற மக்களே வராமல் சரி ப்ரோக்ராம் நடக்காது போல இருக்குது அப்படின்னு நினச்சின்னு மக்கள் வராமல் இருந்து அதை கேன்சல் ஆகிற போகிற டயத்தில் அவங்க அந்த ப்ரோக்ராமுக்கு வந்து வந்திருக்காங்க. அப்படியே இந்த பொண்ணு சரின்ட்டு அந்த ப்ரோக்ராம் இருக்கிறவங்கள வச்சு கண்டக்ட் பண்ணுறதுக்குள்ளேயும் மறுபடியும் ப்ரோக்ராமுக்கு முன்னாடி ஒரு சண்டையை போட்டு அவங்கள எல்லாத்தையும் மன்னிப்பு கேளுன்ட்டு எல்லாத்தையும் மன்னிப்புன்னு இப்படி போய் கேட்க வச்சாங்களாம். யார் இவங்களுக்காக ப்ரோக்ராம் கொடுக்குற அந்த ஒரு லேடியை இவங்க குரூப் ஆளுங்கள்கிட்ட மன்னிப்புன்னு ஒரு தப்பும் பண்ணாத பொண்ணை அப்படி பண்ண வச்சு ஒரு மாதிரி அரகண்ட்டாக பிஹேவ் பண்ணிட்டு இருந்தாங்களாம். அந்த மெர்லினோட பொண்ணு இப்போ எங்கள் அம்மா என்ன தப்பு செஞ்சுட்டாங்க அப்படிங்கும்போது அவளையும் கண்டபடி உங்கள் அம்மா மாதிரி நீ சம்பாதிக்க பார்க்குறியா, அவங்க அம்மா அப்படி பேட் வேர்ட்ஸ் எல்லாம் நிறையா யூஸ் பண்ணி ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்களாங்க கெனிஷா. அது சொல்கிற விதத்தை பார்த்தா அவ்வளோ பயமாக இருக்குது. இந்த பொண்ணு சொல்கிறதும் ரொம்ப உண்மையாகவும் இருக்குது, பேச்சில் அவ்வளோ உண்மைத்தன்மையும் தெரியுது. இவ்வளோ பண்ணி ப்ரோக்ராமை முடித்து அவங்க கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி மெர்லின் எனக்கு பணம் தரலைங்கிற மாதிரி அங்கே உள்ளூரில் மெசேஜ் பண்ணி கண்டபடி இவங்களுக்கு மெசேஜ் பண்ணி இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணி இதெல்லாம் பண்ணினாங்களாம். யாரோ சொல்லியிருப்பாங்க போல இருக்குது, அங்கே வந்து அமரகத்திலலாம் இப்படி பண்ணினேன்னா கேஸ் போட்டான்னா பயங்கர கஷ்டம்னு சொல்லியிருப்பாங்கங்கிறதுனால அவங்க ரீஷெடியூல் பண்ணிட்டு முன்னாடியே கிளம்பி போயிட்டாங்களாம். இவங்க புக் பண்ணினதெல்லாம் விட்டுவிட்டு ரீஷெடியூல் பண்ணி அதை முன்னாடி கிளம்பி போயிட்டாங்களாம் இவங்கள்ட்டெல்லாம் சொல்லிக்காமல். பேசின ஜெயம் ரவியும் அங்கே வந்து இன்னும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலையா, அவள் பின்னாடியே இருந்தாலாம். அவள் சொல்கிற ஹீலர்னு சொல்லி என்கிட்டேருந்து காசு பறிக்க பார்த்தாங்க என்னை வந்து. நீ வந்து இங்கே உள்ள நீ யாரெல்லாம் கன்சர்ட்டுக்கு புக் பண்ணுறியோ அவங்களெல்லாம் நான் ஹீலர்னு சொல்லி என்னை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி விடு, அவங்கள்ட்டேருந்து வாங்குகிற காசில் 15% உனக்கு கொடுக்குறேன் அப்படி இப்படின்லாம் சொன்னதுக்கு இவன் எனக்கு அதெல்லாம் தெரியாதுன்னாலாம். அதெல்லாமும் காரணமாக இருக்கும்னு நீங்கள் வந்து அதாவது நம்ம ஏதோ தெரியாமல் மாமியார் மேலே பழிய போடுறான், ஒய்ஃபு மேலே பழிய போடுறான், 2 குழந்தை இருக்குது, அந்த குழந்தையும் கவலை இல்லாமல் இவ பின்னாடியே இருக்கானாக்க சம் பிளாக் மேஜிக் அந்த ஹீலர் பண்ணியிருப்பாங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இவனும் வந்து முட்டாத்தனமாக பின்னாடி நான் வந்து அவங்கிறனே வழிய அந்த லேடி அந்த சார்னா அவ்வளோ மரியாதையாக சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் நான் நினச்சேன், இந்தியாவில் இவ்வளோ பிரச்சனை அவங்கள வச்சுட்டு போகுது, எதுக்கு இவங்கள புக் பண்ணணும் ஒரு காசுக்காக? ஆனால் அந்த கேள்வி கேட்டதுக்கு அவங்க சொல்கிறாங்க, அதெல்லாம் வந்து பர்சனல், அவங்களோட டேலண்ட்டை காட்டுறட்டுமேங்கிறதுக்காக தான் நான் கூப்பிட்டேன். ஆனால் ரொம்ப நான் அதில் என்னை அவமானப்படுத்திட்டாங்க, அதனால டிஃபமேஷன் கேஸ் போட்டு க்ரைம் கேஸ் போட்டு ஃபஸ்ட்டு கேஸில் வந்து கெனிஷாவை வந்து அந்த துபாய்
நீதிமன்றம் சொல்லியிருக்கு. ஃபைன் நிறையா கட்டணுங்கிற மாதிரி ஃபைனை போட்டு தண்டனை கொடுத்துருக்கு. இன்னும் 2 கேஸு கெனிஷா மேலே துபாயில் இருக்குது. இங்கேயும் கேஸ் வந்து ரவி விவாகரத்து கொடுக்க வைக்க அந்த பிளானே வந்து கெனிஷாவோடதாக தான் இருக்கும். இது ரவி வந்து பிரெயின் வாஷ் ஆகி அதுக்காக ரவியும் நல்ல ஆளுன்னு சொல்லிடக்கூடாது நம்ம. அவ்வளோ பயங்கரம் போயிட்டுருக்கு. இது என்ன கொடுமைனா 20 வருஷமாக அந்த நாட்டிலேயே இருந்த பொண்ணை அங்கே கன்சல்ட் பண்ணுறதுக்காக போனவ என்ன கொடுமைப்படுத்தியிருக்காங்க பாருங்கள் அந்த லேடி கெனிஷா. இதோட லிங்க்கை நான் கீழே தரேன். ஒரு விமன் என்டர்பிரனர் அமரகத்துக்குள்ள துபாயில் போய் விமன் என்டர்பிரனரெல்லாம் ஸ்டடி பண்ணணும்னு இங்கே உள்ள தமிழ் ப்ரெஸ்ஸு வந்து அங்கே பேர்ந்துருக்காங்க. அங்கே வீடியோ எடுத்த இன்டர்வியூவில் அவங்க சொல்கிறாங்க. அத்தனையும் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. நான் கீழே அந்த லிங்க்கை தரேன், போய் பாருங்கள். கெனிஷா, ரவி மோகன் அவர்களை பற்றி நமக்கு அவசியம் இல்லை. ஆனால் பெரிய ஆளுங்களாக இருந்தாலும் அவங்க எவ்வளோ சீப் மைண்டடாக பிஹேவ் பண்ணுறாங்க. காசுக்காகவும் ஒரு இல்லீகல் உறவுக்காகவும் எவ்வளோ சீப் மைண்டடாக பிஹேவ் பண்ணுறாங்கங்கிறத வந்து அந்த குடும்ப பெண்மணி இப்போ வந்து ஆர்த்தியும் அவங்க அம்மாவும் கஷ்டப்பட்டு அதை விவாகரத்துக்கு எதிர்ப்பாக நோட்டீஸ் கொடுத்துட்டு எல்லாம் பண்ணி அந்த ஜீவனாம்சம் இவ்வளோ வரணும்னு அவங்க போடுறதுக்கு அவ்வளவு கிண்டல் அடிக்கிறவங்கெல்லாம் ஜஸ்ட் கோ அண்ட் சி த டிஸ்கிரிப்ஷன். அந்த லிங்க்கை போய் பாருங்கள், பயங்கரமாக இருக்கும். நன்றி. இந்த வீடியோ பார்த்த பிறகு நீங்கள் லைக் செய்யுங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா டிஸ்லைக் செய்யுங்க. இதில் உங்கள் கருத்தை பதிவிட கீழே கமெண்ட் செய்யுங்க. கண்ணியமாக இருக்கட்டும் அது. மேலும் இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கும் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் வர்றதுக்கும் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணுங்கள்.